ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி துவையல் ரெசிபி தான். அதாவது இஞ்சி ஊறுகாய் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்தி, அப்புறம் டேஸ்டியும் கூட. எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி. இது வந்து நார்மல் இஞ்சி தான். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா, அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு. இது 2யுமே வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கரிஞ்சிடாமல் வறுக்கணும். அதனால தான் வந்து அடிகனமான பாத்திரத்தில் வறுத்தா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போது இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தாளிக்கிறதா இருந்தாலும் சரி, வாணலிலையும் சரி, நீங்கள் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி, அதை அப்படியே அதில் சேர்த்துடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வந்து வதக்கிடணும். நல்லா இது இப்போ வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு காரத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சியில் வந்து ஆல்ரெடி நல்ல காரம் இருக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம நுணுக்கி வச்சுருக்க அந்த பொடியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. எந்த அளவுக்கு இஞ்சி எடுத்தனோ அதே அளவுக்கு சமமாக புளி எடுத்து நல்லா கரைச்சி அதோடு சேர்த்துக்கிறேன் திக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதித்ததுக்கப்புறமா இதை இறக்கிடலாம். இப்போ நல்லா ரெடியான ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இறக்குனீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.